வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபபெட் சீரீஸும் மிஸ்ஸிங் நம்பர்ஸும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சர் சீரீஸ் பார்க்கலாம். ஸோ மிக்சர் சீரீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வச்சு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு நடுவில் உள்ளதில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இல்லை அதே தான். ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கே இருக்குது. கேயோடக்கு வந்து பொசிஷன் வந்து 11. அடுத்து ஐக்குரியது வந்து 9. ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன போகுது? -2 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 9 - 2ன்னு போகிறப்ப இங்கே 7 வரும். 7னா இந்த பொசிஷனில் ஜி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஜி இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்படியே நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு சம்முக்கு மட்டும் ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு பார்த்து சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வர அடுத்து எப்படி இருக்குங்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இதை மட்டும் சால்வ் பண்ணாலும் நீங்கள் ஆன்சர் எடுத்துடணும். ஸோ ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஃபுல்லாகவே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததில் வந்துட்டு எஃப்க்கு வந்து 6. ஸோ இங்கே ஐக்கு வந்து 9. ஸோ என்ன ஆயிருக்கு? +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 9 + 3ன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல 12 வரும். ஸோ 12ன்னு வரப்போ எல். ஸோ எல்லுன்னு பார்க்குறப்ப இந்த செகண்ட் பொசிஷனில் எல் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி இருக்குது. அடுத்து யூலேருந்து பார்க்குறப்ப யூ வந்து என்னது? 21. ஸோ க்யூ வந்து பார்க்குறப்ப 17. ஸோ -4ல் போகுது. அதுமாதிரி இந்த இடத்துலையும் -4 போக்குறப்ப 13 வந்துடும். ஸோ லாஸ்ட் பொசிஷனில் எம் இருக்கிற மாதிரி இருக்கணும், 13க்குரியது. ஸோ GLM. அடுத்து நம்பர்ஸில் வந்து பார்க்குறப்ப 15 இருக்குது, அடுத்து 22 இருக்குது, இங்கே 42 இருக்குது, இங்கே 55 இருக்குது. ஸோ இங்கே என்ன வருது? +7 வருது, இங்கே வந்து +13 வருது. ஸோ அடுத்த பொசிஷனில் என்ன போகிறது? +9 வரும், இங்கே +11. ஸோ 22 + 9 பார்க்குறப்ப 31. ஸோ 31 வர மாதிரி இந்த ஆப்ஷன். +11 போட்டால் 42. ஸோ ஒரு சீரீஸ் மட்டும் ஃபுல்லாக எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த பொசிஷன்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதிலே ஆன்சர் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா ஒரு செஞ்சு பார்க்குறதுக்காக ஒரு சம் மட்டும் ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததில் பாருங்களேன், FDS 43, HGO 32, JJK 21, NPC -1 இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து சீரியஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப்க்குரிய பொசிஷனுக்கு 6, ஹச்சுக்குரிய பொசிஷனுக்கு 8. ஸோ +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஜேக்கு வந்து 10. ஸோ அடுத்த பொசிஷன் பார்க்குறப்ப 12. ஸோ 12ங்கிறப்ப எல் வரும். ஸோ எல் வந்து எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது. இந்த மாதிரி எப்போவுமே கொஸ்டின் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே எல் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம செய்யவே கூடாது. டேரெக்டாக எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இது செய்யாமல் செகண்ட் இதுக்கு போயிருங்க. ஏன்னா எல்லாமே எல் இருக்குன்னா நம்ம எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிவே பண்ண முடியாது. ஸோ இது செய்யறதுல நமக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் தான். இது சும்மா செஞ்சு பார்க்கறதுக்காண்டி அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த இதில் பார்க்குறப்பெல்லாம் எது காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ டின்னா இந்த இடத்துல 4, அதுமாதிரி ஜினா 7. ஸோ +3 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்ததில் +3 10. ஸோ அடுத்ததில் +3ன்னு போடுறப்ப 13 வரும். ஸோ ஃபஸ்ட்டு எல், அதுக்கப்புறம் எம். ஸோ எம்னு பார்க்குறப்ப நமக்கு ACD 3 ஆப்ஷனுமே வருது. ஸோ அடுத்தது கூடிய பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ SOK அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ எஸ்ஸுக்கு வந்து என்னது? 19, ஓக்கு வந்து 15, கேக்கு வந்து 11. ஸோ என்னது? -4 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல -4 போச்சுன்னா 7 வந்துடும். ஸோ 7னா இந்த பொசிஷனில் ஜி வரும். ஸோ எம்முக்கு அப்புறம் ஜி வரணும். ஸோ எம்முக்கு அப்புறம் ஜி வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஏ அல்லது ஆப்ஷன் டி, 2 ஆப்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம நம்பரையும் பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த இதில் வந்து எல்லாமே செய்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 43, 32, 21 அப்படி போகுது. ஸோ 43, 32, 21. ஸோ 43லேருந்து -11 போட்டால் 32 வந்துடும். அதுமாதிரி 32லேருந்து -11 போட்டால் 21. ஸோ 21லேருந்து -11 போட்டால் இந்த பொசிஷனில் 9 வரப்போகுது. சரி, 9 10 வரும். 21 - 11 போடுறப்ப 10. ஸோ LMG 10 தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சரு, இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இதை சால்வ் பண்ணும். எல்லா இதையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுங்க. ஈவன் ஒரு இதை மட்டும் வச்சு ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே வந்து கொஷின் வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷன் Z இருக்குது. Z 26. ஸோ வின்னு பார்க்குறப்ப 22. அடுத்து R வந்து 18. ஸோ N வந்து 14. ஸோ என்ன பொசிஷனில் போய்ட்டு இருக்குது? -4, -4, -4, -4ல் போகுது. ஸோ இந்த இடத்துல 10 வரும். 10 வரணும்னா ஜே வரணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்களேன்,
அந்த இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது என்னென்ன இருக்குது, 49 இங்கே 50 இருக்குது, லாஸ்ட்டில் ஐ சேமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து தேவையில்லாமல் நம்ம லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்பரை மட்டும் இது பண்ணியிருந்தால் போதும். இந்த ஆல்ஃபபெட் வந்து சேம் தான். ஸோ நம்பர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு எப்போவுமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து 122 இருக்குது, இங்கே 101 இருக்குது, இங்கே 82 இருக்குது, இங்கே 65 இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எல்லாமே நியர்பை ஸ்கொயர் நம்பரில் இருக்குது. ஸோ 11 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, 10 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, ஸோ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இன்னொரு அடுத்த ஆப்ஷன் வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்க போகுது. ஸோ 50 தான் ஆன்சர், 49 கிடையாது, 50. J50I. இந்த லாஸ்ட்டு உள்ள ஐ வந்து கண்டுபிடிக்கவே தேவையில்லை, ஏன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்படி எலிமினேட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். எல்லு அடுத்து டி போகுது. ஸோ எல்லேருந்து டி போகிறப்ப -8. ஸோ டிலேருந்து -8 போடுறப்ப அடுத்து 22 போகுது. ஸோ 22லேருந்து -8 போடுறப்ப 14. ஸோ 14லேருந்து -8 போடுறப்ப 6. ஸோ 6லேருந்து அடுத்து -8 போடுறப்ப -2ன்னு வரும். ஸோ -2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், +24ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா டோட்டல் ஆல்ஃபபெட்ஸ் வந்து 26. ஸோ -2 நம்ம எப்படி ஆல்ஃபபெட் பண்ணிக்கலாம்னா +24ன்னு கூட எழுதிக்கலாம். எப்போவுமே இந்த 26 வச்சு தான் நம்ம மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு +24னா எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்லையுமே வருது, ABD 3 ஆப்ஷன்லையுமே வருது. ஓகே, அப்போ அடுத்த நம்பர் பார்க்கலாம். ஸோ ஐ வந்து என்னது, பொசிஷன் வந்து 9. ஸோ ஏவோட பொசிஷன் வந்து 1. ஸோ என்ன ஆகுது, -8ல் போகுது. ஸோ இங்கேயுமே வந்து -8, -8, 19 -8 11, 11 -8 3, 3 -8ன்னு பார்க்குறப்ப -5 வரும். ஸோ -5 இல்லைனா +21. ஸோ இந்த 26 வச்சு பார்க்குறப்ப +21. +21 கூடிய வேல்யூனா என்னது, U. ஸோ XU காமனாக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே அதான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறப்ப எல்லாமே காமனாக தான் வருது. ஸோ அதையுமே இது பண்ணுங்கள். அடுத்து வந்து எஃபோட பொசிஷன்லேருந்து பார்க்குறப்ப F6 ப்ளஸ் 16 6 + 16 போகுது. அதேமாதிரி இங்கேயுமே வந்துட்டு 24 இல்லை எஃப். ஸோ இங்கேயும் அதே தான், எக்ஸ்னால் -8. ஸோ அதே -8, 24 -8ன்றப்ப 16, 16 - 8 8, 8 - 8ங்கிறப்ப 0 இல்லைனா Z. ஸோ 26 - 8ன்னு பார்க்குறப்ப 18 வரும். ஸோ 26 - 8 பார்க்குறப்ப 18. ஸோ XUR இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ XUR இந்த ரெண்டுமே பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் இது நம்பரை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்பர்ஸ்லாம் எப்படி போது பாருங்கள், 13, 24, 46, 90. இதுவுமே ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 13லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணால் 12 × 2 போட்டால் 24. அதுமாதிரி 24லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணால் 23, 23 × 2 46. ஸோ இதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 45, 45 × 2. அதுமாதிரி லாஸ்ட் நமக்கு 178 இருக்குது. ஸோ இதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 177 × 2. ஸோ 7 × 4, 7 × 14 வரும். இப்போ யூனிட் டிஜிட் 4 இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர், இது கண்டிப்பாக வராது. ஸோ இது மாதிரி தான் அந்த சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணணும். சிம்பிள் தான், அந்த நமக்கு அந்த பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நம்பரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Z வந்து 26, V வந்து 22. ஸோ -4ல் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து -4 போட்டால் 18, அடுத்து -4 போட்டால் 14, அடுத்து -4 போட்டால் J. ஸோ ஜேயில் வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ JI காமனாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம நம்பர்ஸ்க்கே போயிடலாம். 43 இருக்குது, 40, 35, 28. ஸோ -3, -5, -7, அடுத்து -9 அவ்வளோதான். ஸோ -9 பார்க்குறப்ப 19 வந்துடும். ஸோ JI 19 இந்த ஆன்சர், இது கண்டிப்பாக வரும். ஓகே, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அந்த பொசிஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். V வந்து 22, Q வந்து 17. ஸோ -5ல் வர மாதிரி இருக்குது. L வந்து 12, அதே தான் -5 -5 தான் போகுது. ஸோ -5 7, -5 2. ஸோ 2 -5 பார்க்குறப்ப -3 வரும். -3 அல்லது +23,
ஃபஸ்ட்டு டபிள்யூ இருக்க மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் டபிள்யூ இருக்க மாதிரி ஒரே வருது. இது ஒன்று செஞ்சாலே போதும், நமக்கு ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுன்னா ஃபஸ்ட்டு எதுலேயுமே டபிள்யூ இல்லை. இதுலேயே நம்ம ஆன்சர் டக்குன்னு வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிட்டா நம்ம அடுத்தடுத்து வேறு இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓவோடது என்னது 15, எம் வந்து 13, ஸோ -2ல் போகுது. அடுத்து -2 போட்டிங்கன்னா 11 வரும். ஸோ 11னா கே வந்து எல்லாமே கேல தான் இருக்குது. ஸோ எப்போவுமே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அடுத்ததில் கேக்கு அப்புறம் ஓவில் 2 வருது, அடுத்து எண்ணில் 2 வருது. ஸோ அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கே 9 + 3 போட்டால் 12, 12 + 3 போட்டால் 15, 15 + 3 18. ஸோ கேக்கு அப்புறம் ஓ வர மாதிரி இருக்கணும். ஓ வர மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த இது பார்த்தாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்லேருந்து டி பார்க்குறப்ப எக்ஸ்லேருந்து டி வந்து -4. ஸோ அடுத்து ஒரு -4 போட்டாலே போதும். ஸோ 16க்கு என்ன வரும்? பி. ஸோ கேஓபிலே வந்துட்டு நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். எல்லாமே சிம்பிள் தான். அந்த ஆல்ஃபபெட் பொசிஷனுக்குரிய நம்பர்ஸ் தெரிஞ்சுன்னா செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஒன்றா எடுத்துகிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மைண்டில் போட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு இது சிம்பிளாக அந்த பொசிஷன் தெரிஞ்சால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று பொசிஷன் இருக்குது. ஆப்ஷன்ஸ் முதல் பாருங்கள். எல்லாமே பி, டி, ஏ வேறு தான் இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஐக்கு வந்து 9, ஜிக்கு வந்து 7, ஈக்கு வந்து 5. ஸோ எல்லாமே -2 பொசிஷன்லேயே போகுது. ஸோ சி -2ன்னு பார்க்குறப்போ 1ன்னா ஏ. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதிலே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம உட்காந்த 2வது இது 3வது இது எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள் 9th. ஸோ அதே மாதிரி இங்கே 9, இது 8, 7, அடுத்து வரப்போ 6 இருக்கணும். ஸோ 6 இருக்கப்போ எஃப்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதுலேயும் எஃப் இல்லை, இதுலேயும் எஃப் இல்லை, இதுலேயும் எஃப் இல்லை. டேரெக்டாக இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் செகண்ட்ஸில். ஓகே, அடுத்தது பாருங்கள். பிகேஇ 17, ஆர்ஐஹெச். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் போகுதா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே 3 வி வருது, ஒரு இ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிக்கு வந்து என்னது 16, ஆர் வந்து 18. ஸோ எல்லாமே +2ல் இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு பொசிஷனில் உள்ளது. ஸோ +2, 18 + 2 20. ஸோ 20 + 2ன்னு பார்க்குறப்ப அடுத்த இதில் 22 வந்துடும். ஸோ 20 + 2 22னா வி. ஸோ இந்த 3மே வருது, இது மட்டும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இஎஃப் ரெண்டுமே மாறுது. ஓகே, அப்போ அடுத்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். கேக்கு வந்து என்னது 11, ஐக்கு வந்து 9. ஸோ -2லே தான் இது போகுது. அடுத்து I -2 7, 7 -2ன்னு பார்க்குறப்ப 5னா என்ன வரும்? இ. ஸோ விஇன்னு பார்க்குறப்ப இந்த ஆப்ஷன் பி வராது, ஏஆர்சி தான். ஸோ அடுத்து என்ன எம்மான்னு ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் இ வந்து 5, ஹச் வந்து 8. ஸோ எல்லாமே +3ல் போகிற மாதிரி இருக்குது. ஸோ 5 + 3 8, 8 + 3 11, 11 + 3 14 வரணும். ஸோ 14க்குரிய பொசிஷன் வந்து என்னது? என் நமக்கு. ஸோ விஇஎன் இதுதான் ஆன்சர், இது வராது. சிம்பிள் தான். நம்ம அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னாலே பொசிஷன் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே அது ஃபஸ்ட்டு A to Z எல்லா நம்பரையுமே மெமரைஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ.